என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச சில க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் நான் எந்த மாதிரி வந்து வீட்டை வந்து டெக்கர் பண்ணுறேன் அப்படின்ற ஐடியாஸ்லாம் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைனிங் ஏரியா கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபின் வச்சுருக்கேன். அது டாப்பில் வந்துட்டு சில டெக்கர் பீசஸ்லாம் வந்து வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கவும் வந்து லைட்டாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு எது எது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மித்ததை வந்து டிக்ளாட்டர் பண்ணிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்துகிட்டு கேபினை வந்து சுத்தமாக வந்து தொடச்சிடலாம். நீங்கள் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் அப்படி இல்லை அப்படின்னா பியோர் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி கூட வைப் பண்ணிங்கன்னா டஸ்ட் எல்லாமே வந்துடும். அப்படியே பவுடர் மாதிரி டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அது மேலெல்லாம். ஸோ நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துடும். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த கேபினை வந்து டாப் டு பாட்டம் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த பேம்பு ட்ரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்டாக வந்துருந்துச்சு பொக்கே. அந்த பொக்கே வந்துட்டு இந்த ட்ரேயில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த ட்ரேவை வந்துட்டு ஒரு ஆர்கனைசிங் ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மேலே தான் வந்து நான் டெக்கர் பீசஸ் வந்து வைக்க போகிறேன். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக வந்து தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக அந்த கிளாத்தை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். வந்துட்டு நம்ம புதுசாக வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே லுக் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் கொண்டு வந்துடும். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டில் வந்து தண்ணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அந்த குவாலிட்டியும் போயிடும், அந்த தன்மையும் போய் சீக்கிரம் வந்து வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரி வேகமாக வந்து டஸ்ட் பண்ணி விட்டோம்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து வந்துடும். இந்த புத்தா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தா. எனக்கு யூஸ்வலாக புத்தாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கார்னர்ஸில் புத்தாஸ் இருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த புத்தா வந்து லாஃபிங் புத்தா ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு அது பார்க்குறப்பே ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். ஸோ இவங்களை வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா அந்த கிளாத் வச்சு வைப் பண்ணியாச்சு. அது கூடவே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஒரு குட்டி ப்ராய்லர், வாட்டர் பாய்லர் அதுவும் வந்து வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு சென்டட் கேண்டிலும் வந்து வச்சாச்சு. இப்போ கேண்டில் ஏற்றிட்டு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த கார்னரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனரியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்ம ஏதாவது ஸ்பெஷல் டின்னர்ஸ்லாம் வந்து ஃபேமிலி கூட சாப்பிட்றோன்னா இந்த மாதிரி சென்டட் கேண்டல்லாம் ஏற்றி வச்சு சாப்பிட்றோன்னா நான் அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரே நாளில், அதாவது மாத கணக்கில் க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டு ஒரே நாளில் இழுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா செம்ம டயர்டாகிடுவோம். க்ளீனிங்னாலே நமக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். 10 days ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தோம்னா தான் வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம், மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா தான் நமக்கு வந்து க்ளீனிங் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்பப்போ நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறப்ப வீட்டுக்கே ஒரு புது அவுட்லுக்கும் நல்ல நமக்கே மைண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதான் வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ இன்றைக்கி இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு டெக்கர் பீசஸ்லாம் மாற்றி இடம் மாற்றி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் புது லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கிற டெக்கர் பீசஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலி புத்தா பிளேஸ். இங்கே வந்து ஃபுல்லாக புத்தாஸ் அண்ட் விநாயகர் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ தட் வீட்டுக்குள்ளே நுழையிறப்பே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நமக்குமே வந்து உள்ளுக்குள்ளே வரப்போ நல்ல க்ரீனரியாக விநாயகர் இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்துட்டு வந்தோம் உள்ளுக்குள்ளே அப்படின்னா மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி வேறு எந்த டெக்கர் பீசஸ் வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த விண்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட்லேயே தான் இருக்கும். ஸோ டஸ்ட் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ லைட்டாக அந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னாலே க்ரில்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும்.
தான் நம்ம வீட்டில் வந்து ஹெல்ப்பர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னாலுமே சில வேலைகள்லாம் நம்மளே செஞ்சோன்னா தான் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது கிடைக்கும். எனக்குமே அப்படி தான். க்ளீனிங் அப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் பிளான்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நானே செஞ்சேன்னா தான் எனக்கு கொஞ்சம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாகவும் ஹாப்பியாகவுமே இருக்கும். இந்த செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வச்சு அது மேலே வால் ஸ்டிக்கர் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக சால்ட் வாட்டர்னாவும் அந்த ஸ்டிக்கர் மேலேயே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நானும் நிறைய லிக்விட்லாம் யூஸ் பண்ணி ரப் பண்ணி பார்த்துட்டேன். பட் அந்த ஸ்ட்ரெயின்ஸ் போகல. நான் திரும்ப அது மேலே ஸ்டிக்கர் பண்ணினாலுமே அந்த ஸ்ட்ரெயின் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் அது மேலே வந்துட்டு ஒரு டெக்கரேட்டட் ஷால் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷால் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். டஸ்ட் ஆகிடுச்சுனா கூட நம்ம இந்த ஷாலை எடுத்துகிட்டு உதறிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி மியூசிக்கல் செட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு செட்டில் வந்து 5 பீசஸ் வந்து வரும். இது வந்து நான் ஆக்சுவலாக நவராத்திரி டைமில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் வந்து கொலு வைக்கிற பழக்கம் கிடையாது. ஜஸ்ட் துர்கா மட்டும் அந்த 9 டேஸுக்கு வந்து பூஜை பண்ணுவோம். சரி, பூஜை ரூமில் துர்கா வச்சுட்டு என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி மியூசிக்கல் செட்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கர் பண்ணோம் அப்படின்னா அந்த நவராத்திரி வைப்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் வந்து கண்டோலன்ஸ் ஆன காரணத்தினால நவராத்திரி, தீபாவளி எதுவுமே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலை. ஸோ அதான் இப்போ வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த டெக்கர் பீசஸ்லாம் யூஸ் பண்ணி என்ட்ரன்ஸில் டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். ஆக்சுவலாக புது பீஸ் வாங்கி தான் நம்ம டெக்கர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸே வந்து அங்கங்கே இடம் மாற்றி வச்சோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவுட்லுக் கிடைக்கும். இப்போது நான் ஒரு கேண்டில் ஹோல்டரில் வாட்டரில் வந்து மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். 2-3 பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்டரில் எப்படி மணி பிளான்ட் வந்து க்ரோ பண்ணுறதுன்னு. நான் அது ஒரு தனி வீடியோவாக வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நான் புத்தா வந்து வச்சுருக்கேன். கூடவே மியூசிக்கல் செட்ஸுமே வந்து வச்சுருக்கேன். அப்புறம் கூடவே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸும் வந்து 2 வச்சிட போகிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் வந்து இந்த மாதிரி க்ரீனரியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நமக்கே வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப மைண்ட் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரவங்க கெஸ்ட்டுக்குமே வந்து பார்க்குறப்ப ரொம்ப அவங்களுக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரப்போ ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மைண்டோடு வருவாங்க. கார்னரில் வச்சுருந்த மணி பிளான்ட், அந்த பிளான்டர், அப்புறம் பாபாவோட ஸ்டாச்சு அது எல்லாமே எடுத்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லையா சால்ட் வாட்டர்னு. ஸோ அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பாருங்களேன் என்ன தான் வாஷ் பண்ணாலுமே வந்து போகவே போகாது. ஸோ இந்த பிளான்ட்டை வந்துட்டு இந்த கார்னரில் வச்சிட போகிறேன். அதே மாதிரி மணி பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு இதையும் வந்து வாட்டரில் போட்டு இங்கே வச்சாச்சு. இப்போ இந்த மணி பிளான்ட்டுக்கு கீழே வந்து பாபாவோட ஸ்டாச்சுவும் வந்து வச்சிடலாம். ஸோ தட் பாபா வந்து அதாவது வாசல் பார்த்துருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ பாபாவை ஃபேஸ் பண்ணிட்டு நுழையிற மாதிரி இருக்கும். இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கட்டிங்கில் தான் கொண்டு வந்து வச்சது. அது அப்படியே நீல வாக்கில் வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து வச்சு அதில் சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டென்சிட்டி வந்து அதிகமாக வரும். இல்லைன்னா நீல வாக்கில் மணி பிளான்ட் போயிட்டே இருக்குமே தவிர இந்த டென்சிட்டின்றது இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு குச்சியில் வந்துட்டு சுற்றி விட்டுறலாம். சுற்றி விட்டுட்டோம்னா நமக்கு பார்க்கவும் பார்த்திங்கன்னா அழகாக டெக்கர் பீஸ் மாதிரியும் இருக்கும். செடியும் வந்து நல்லா ஒரு டென்ஸோடு வந்து க்ரோ ஆகும். இந்த மாதிரி கூழாங்கல்லும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு பாபாவை சுற்றி வந்து அடிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த மண் தெரியாமல் பார்க்குறதுக்கு அவுட்லுக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 பிளான்டர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளான்டர் வந்து நீங்கள் ரிலையன்ஸ் ஷாப்பிங் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இது பேக் ஆஃப் 3 வந்து 99 ருபீஸ்க்குன்னு வாங்கினது. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்டடியாக இருக்குது.
ஸோ இந்த பிளான்ட்டரை வந்து இந்த மாதிரி அப்சைட் டவுனாக கமுத்து வச்சுட்டு அது மேலே பாபாவுக்கு முன்னாடி ஒரு சின்ன உருளியில் இந்த மாதிரி பூ போட்டு வச்சுட்டு கூடவே ஒரு சென்டட் கேண்டலும் வச்சிடலாம். ஸோ தட் ஈவினிங்கில் வந்து விளக்கேற்றி வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வச்சுருந்தேன். 2வது சென்டட் கேண்டில்ஸ் வந்து ஏற்றி வைக்கிறப்போ நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸ் கிடைக்கும். மைண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ கையோடு வந்துட்டு நம்ம டஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டஸ்ட்டெல்லாம் ஃப்ளோரில் இருக்கும். கையோடு வந்து கூட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப டஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்புறமா செய்யலாம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட்டோம் அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும். வேலை டக்குன்னு நமக்கு வந்து முடியாது. ஸோ கையோட க்ளீனிங் ஒர்க் முடித்தோடனே க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா தான் லுக் வந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு பாபாட்ட இருக்கக்கூடிய கேண்டிலையும் வந்து நம்ம லைட்டன் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி நிலவாசப்படிக்கிட்ட யூஸ்வலாக வந்து கேண்டில் ஏற்றி வைப்போம். அங்கேயும் வந்து ஒரு உருளி இருக்குது. பட் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு உருளி பூ போட்டு இருந்துச்சுன்னா நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இங்கேயும் வச்சாச்சு. இப்போ ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ட்ரன்ஸ் டெக்கர் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சிட்டிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய சோஃபா குஷன்ஸோட கவர்ஸ்லாம் வந்து மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஹெல்ப்புக்கு வர அக்கா வந்துட்டு ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் இப்போ கவர்ஸ் மட்டும்தான் மாற்றணும். ஸோ புது கவர் வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீட்டு நிலவாசப்படிக்கிட்ட வந்து ஒரு பிளேட் வச்சு அதுலேயும் வந்து புத்தா அண்ட் சென்டட் கேண்டில்ஸ் வந்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து சென்டல் கேண்டில்ஸ் அண்ட் சாம்பிராணி வந்து நிலவாசப்படிக்கிட்ட ஏற்றி வைப்பேன். டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 3 நாளுமே. ஸோ அந்த புத்தாஸை வந்து எல்லாமே எடுத்துகிட்டு ஹெல்ப்புக்கு வர அக்கா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டெக்கர் வந்து வச்சுட்டாங்க. டெக்கர் பீஸ்லாம் அங்கங்கே வச்சுட்டாங்க. அது கூடயே ஒரு குட்டி மணி பிளான்ட்டுமே வந்து வச்சுருக்கேன். அது கூட இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இன்னும் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக அந்த பிளேஸை ஆக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பிளான்ட்டரை தலைகீழாக போட்டுட்டு அது மேலே நம்மளோட குட்டி விநாயகரையும் வந்து வச்சாச்சு. விநாயகருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உருளியும் வந்து வைக்க போகிறோம். இந்த உருளியில் வந்து நான் யூஸ்வலாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான் வந்து போட்டிருப்பேன். ஏதாவது ஃபெஸ்டிவ் டைம் அப்படின்னா தான் நேச்சுரல் ஃப்ளார்ஸ் வந்து போடுவேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சென்ட்ரல் கேண்டிலையும் ஏற்றி வச்சிடலாம். யூஷுவலாக வீட்டோட கார்னர்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கேண்டில்ஸ் ஏற்றி வச்சோம் அப்படின்னாலே நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸ் கிடைக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் மைண்டுக்கு. சீரியஸாக நீங்கள் இது வரையும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே வந்துட்டு ஆஸ்பீஷியஸ் டேஸ் அன்றைக்கி இந்த மாதிரி கப் சாம்பிராணி வந்து ஏற்றி வச்சோன்னா வீடு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி புகை வரப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு வரும். வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த சாம்பிராணியும் வந்து நான் ஏற்றி வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட க்ளீனிங்கே முடிச்சுட்டு நம்ம வீட்டோட கார்னர்ஸ்க்கெல்லாம் வந்து இருக்கிற திங்ஸை வச்சே கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஒரு அவுட்லுக் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த இமேஜஸ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக மறக்காமல் சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.